சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 12 ராசிக்காரர்களுக்கும் ஏன் கடன் ஆகுது? எதுக்காக கடன் வாங்குறீங்க? இந்த கடனை கெட்டி முடிக்காமல் பல இன்னல் துன்பத்தை எதுக்காக அடையிறீங்க? இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள், என்ன பக்குவங்களை பண்ணால் இந்த வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி கிடைக்கும்? இப்படி இந்த கடன் எதுக்காக வருதுன்னு கேட்கறதுக்கு உண்டான அமைப்பை மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தா நம்ம அந்த கடத்தை வாங்காமல் அதுக்கு உண்டான வழிமுறைகளோட கடனாளி இல்லாமல், விரலுக்கேற்ற வீக்கம் கடனாளி இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஆளாகப்பட்ட அம்பானியாக இருந்தாலும் கடன் வாங்க தான் செய்யணும். ஆனால் திருப்பி கொடுக்க எந்த வழியில், எந்த ரூபத்தில் நம்மளுக்கு அந்த கடன் அடையுது, யாருனால எவர்னால எப்படி கடவுள் ரூபத்தில் ஒரு பர்சன்னால் கடனை அடையக்கூடிய தன்மை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வருது? இந்த 12 ராசிக்காரர்களும் ஏன் கடனாளியாக ஆகுறீங்க? ஒன்று மண்ணு மேலே போடுறீங்களா, பொண்ணு மேலே போடுறீங்களா, இல்லை நோய்க்கு விரயம் பண்ணுறீங்களா, பிள்ளைங்க படிப்புக்காகையா, வேற ஏதாவது ஒரு இன்னலுக்காக கடன் வாங்குறீங்களா? இப்படி கடனாளியாக மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எந்த வழிமுறைகளை, எந்த பக்குவம் பண்ணால் இந்த கடன் அடையும் கேட்குறது தான் இன்னைக்கு உண்டான ஒரு டாபிக். கும்பராசி 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது. அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், செவ்வாய், ராகு, குரு. நீங்கள் தாங்க தெளிவான ஒரு ஜாதகம். அற்புதமான அமைப்பு உடையவங்க, ஒரு ஆணுக்கும் ஆணின் தன்மை உடையவங்க, தெய்வ பலனும் தேசபக்தியும் நிறைஞ்சவங்க, நாடாலையும் தன்மை இருக்கு, வீடாலையும் தன்மை இருக்கு. படித்தவங்களுக்கு உண்டான படிப்புக்கேற்ற ஒரு வேலை, 1000 பேரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வேலை, ஒரு ப்ரொஃபஸர், ஒரு நர்ஸு, இல்லைன்னா ஒரு அட்வொகேட்டு, இல்லைன்னா அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை உடையவங்க தான் நீங்கள். ஏன்னா சனி பரமாத்மா உங்கள் ராசியில் பலமாக இருக்கக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்கு உண்டு. ரகசியம் காக்கக்கூடியவங்க, சேர்த்து வைக்கக்கூடியவங்க. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பெரிய அளவுன்னு ஆசைகள் இருக்கும்ல, அவங்க தான் நீங்கள். ஆனால் நல்ல படிப்பு, ஒரு 20-25 வயசு வரைக்கும் படித்து நல்ல வேலை அமைகிற வரைக்கும் தாய் தகப்பனோடைய அனுகிரகத்தில் நீங்கள் வாழுவீங்க. கல்யாணம் காட்சி முடிஞ்ச உடனே குடும்பத்துக்குன்னே ஓடி இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த கும்பராசிக்கார உள்ள பெண்கள். ஒரு கட்ட காலத்துக்கு மேலே தன்னுடைய குழந்தைகள் தன்னை சார்ந்தவங்களுக்காகவே ஓடி உழைச்சி சம்பாதிச்சு தேடக்கூடிய தன்மை உங்களுக்கும் உண்டு. ஆனால் கொஞ்ச நாளாகவே உங்களுக்கும் திருமணமான கணவருக்கும் கொஞ்சம் ஆவாத நேரமும் நடந்துக்கிட்டு இருக்கும். இது விதியை மதியால்தான் வெல்லக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஆனால் இருந்திருந்தாலும் தன்னுடைய குடும்ப மேன்மைக்கு, தன்னை சார்ந்த தாம் பிள்ளைங்களுடைய வளர்ச்சிக்கு எப்பேற்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, அந்த வேலையில் வரக்கூடிய முழுமையான சம்பத்தை 75% குடும்பத்துக்கு செலவு பண்ணி அந்த 5% போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, உண்ண உணவும் தான் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் இருந்திருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் இந்த கடந்த ஒரு 5 வருஷ காலமாகவே விரயம்தான். பல விரயங்கள், பல நஷ்டங்கள், பல வம்பு தும்பு வழக்குகள், முன்னோர் சொத்து ஒரு இழுபறி. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு இருக்குது. படித்த படிப்புக்கு உண்டான ஒரு வேலை அமையாமல் கஷ்டப்பட்டது, அப்படியாப்பட்ட ஒரு நேரமும் உங்களுக்கு உண்டு. ஆனால் ஆண்கள் தான் நிறையா விரயம் பண்ணுவீங்க. அரசியலில் பிரவேசம் பண்ணணும், இல்லை காசை ரெட்டிப்பாக்கணும், இல்லை சினிமா படம் எடுக்கணும், இப்படி ஏதாவது ஒன்றில் பல கோடியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது வராமல் இருக்கக்கூடிய தன்மை ஆண்களுக்கு நிறையா இருக்குது. ஆனால் பெண்கள் பக்குவமாக நடந்துக்குவீங்க. உழைச்ச காசு கூட நிற்காது. தான் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்களுக்காகவே நீங்கள் கடனை வாங்கி அந்த கடன் அடைய ஓவர் டைம் செய்யக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்கு உண்டு. அடுத்தவங்களுக்கெல்லாம் வாழாது, தான் பிள்ளை குட்டிக்காக வாழும். ஆனால் கும்பராசி ஆண்கள் நாட்டுக்கு வீட்டுக்கு வாழ மாட்டாங்க, நாட்டுக்காக வாழுவீங்க. தன்னுடைய ஆடம்பரங்கள், தன்னுடைய ஆசைகள், தேவைகள் பூர்த்தி பண்ண தனக்குன்னு வாழக்கூடிய ஒரு தன்மை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் கும்பராசிக்கார ஒரு ஆண்கள் இருப்பீங்க. இது விதியுடைய தன்மை. இருந்திருந்தாலும் கும்பராசியில் உள்ள ஆண் கணவன் மனைவி 2 பேரும் அரவணைச்சு, தாம் பிள்ளைங்களோட அரவணைச்சு
தனக்காக இருக்க வேண்டிய பிள்ளைங்களுக்கும் மனைவி மக்களுமாக உழைச்சி இந்த கஷ்டங்கள் போகணும், இந்த கடன் அடையணும்னு எம்பெருமானுடைய அமைப்பில் ஏன் நம்ம முருகனுடைய தன்மை இருந்தாலும் சரி, சனீஸ்வரனுடைய தன்மை இருந்தாலும் சரி, இவங்களை முறையாக வழிபட்டு வந்தீங்கன்னா வருங்காலத்தில் இல்லை இப்போ கடனாளியாக இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ தான் 2 வருஷம் 5 வருஷம் முடிஞ்சிருக்கு சனி பகவானுடைய பார்வை. இப்போ உங்களுக்கு பாத சனி தான் இருக்கும். இருந்திருந்தாலும் சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மை வேணும் முருகா அப்படின்னு வேண்டி வடபழனி முருகன் கோவிலுக்கு குடும்பத்தோடு வந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைங்களோட வந்தாலும் சரி, தனியாக வந்தாலும் சரி, கும்பராசிக்காரங்க உங்கள் கடன் அடைய சூட்சமமான அமைப்பு முருகன்கிட்ட தான் இருக்கு. இழந்த சொத்து, இழந்த செல்வங்கள், கடன் வாங்கி அடைக்க முடியாத பல கஷ்டத்தில் கண்ணுமொழி பிதுங்கி இருக்கக்கூடியவங்க முருகனை அப்படியே சாமி அண்ணான்னு நினச்சி எம்பெருமான பரிபூர்ணமாக நினச்சி ஒரு நாள் வடபழனி முருகன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த 2025க்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் அதுக்கு ஒரு வழிகாட்டுவார். குருன்னா இருளை நீக்கி ஒளி கொடுக்குறவர். ஏன்னா குரு பயிற்சி உங்களுக்கு பலமான ஒரு அமைப்பில் இருக்குது, பயப்பட வேண்டாம். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் வெறுத்து தார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். உங்கள் வாழ்க்கை மேலே போராமப்படக்கூடிய தன்மை உங்கள் ராசியில் நிறையவே இருக்கும். எதையுமே கேர் பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளைங்க, உங்கள் கணவர், உங்கள் வீடு, உங்களுடைய தன்மைகள் இதை பக்குவம் பண்ண இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சி எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்க வடபழனி முருகனை வழிபடுங்க. ஒரு நாள் வழிபட்டு வந்தாலும் போதும். இந்த மாதிரியான முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வீணா விரயமாவது, வீணா ஓவர் டைம் நீங்கள் பண்ண வேண்டாம். கஷ்டப்படாமல் கஷ்டப்பட்ட ஒரு வேலையும் இஷ்டப்பட்டு ஒரு வேலை செஞ்சு இந்த நோய், இந்த கடன் சொல்லக்கூடிய நோய் இல்லாமல் வாழ்க்கையை நல்லா ரசித்து ருசித்து சாத்துக்கொடியை எப்படி சாப்பிட்றோம், உரித்து சாப்பிடக்கூடிய தன்மையில் தான் தேன் அமிர்தம். அந்த மாதிரி தான் வாழ்க்கையோடைய தன்மையை பக்குவப்படுத்தி வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு இந்த வருடம் உண்டு. போதும், இந்த 5 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனி வருங்காலத்தில் கஷ்டப்படாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு எண்ணங்களை வச்சு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமைத்தன்மையோடு இருந்து இந்த வரக்கூடிய மாதத்தை வருடத்தை பொன்னான நாளாக மண்ணான நாளாக வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். கவலைப்படக்கூடாது. இருந்தாலும் சத்ரு, நோய், வறுமை, கடன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக வந்துட்டு போயிருக்காரு. இனிமே தான் யார் நல்லவன் யார் கெட்டவன், யார் தனக்கு நல்லது பண்ணால் யார் யார் எந்தெந்த தொந்தரவு பண்ணான்னு கேட்குறத யூகிச்சு வாழக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இப்போ பரிபூர்ணமாக இருக்கும். இருந்திருந்தாலும் எம்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும். வாழ்க்கையுடைய தன்மையை இனிமேவாது நல்ல ஒரு நிலைமையில் நல்ல மேன்மை அடையக்கூடிய தன்மையை பிடிச்சி வாழ்ந்துக்குங்க. ஏன்னா பல சட்ட சிக்கல்களையும் இடையூறுகளையும் அடைஞ்ச ஒரு ஜாதகத்தன்மை நீங்கள் வாழ்க்கையில் வலிக்கி விழுந்துடக்கூடாது. கடனாலேயே தன்னையே மாற்றக்கூடாது. கடன் கேட்குறது நானாக ஏற்படுத்திக்கிட்டது. இந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூட்சமத்தோட தெளிவான அமைப்பு இருந்தீங்கன்னா கடன் இல்லாத ஒரு மனுஷனாக வாழ்ந்து உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம் கிடைக்கக்கூடிய தன்மை வரும். பயப்படக்கூடாது. சனி பரமாத்மாவை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி எல்லாரையும் தான் பிடிக்கும். ஆளாகப்பட்ட அரசனையும் பிடிக்கும், ஆண்டியவும் பிடிக்கும். ஆண்டியை பிடிச்சா அரசனாவான், அரசனை பிடிச்சா ஆண்டியாவக்கூடிய தன்மை இருக்குது. பயப்படக்கூடாது. இருந்தாலும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.